ஓம் சக்திவேல் முருகனுக்கு வணக்கம். எம்குல பெருமாள் 18ஆம் படி பெரிய கருப்பனுக்கும் வணக்கம். என் தாய் தந்தையருக்கு வணக்கம். எம்குல குருநாதர் நீலமேக பிள்ளை அவர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது மக்களுக்கு இந்த அமைப்பாகப்பட்டது எளிய முறையில் அடுப்படியில் கிடைக்கக்கூடிய சமையல் பொருட்களை வைத்தே நிறைய நோய்களை வெல்லலாம் என்பது இந்த செயல்பாடு. இதில் பலவித நோய்கள், பெரிய நோய்கள் சின்ன நோய்கள் வரைக்கும் சிரமே இல்லாமல் மக்களுக்கு எளிய முறையில் வைத்தியம் செய்யலாம், அவர்களே செய்து கொள்ளலாம் என்பதை இதை தெளிவாகவும் சிறு அளவு மட்டும்தான் இப்பொழுது அளிக்கப்படுகிறது. என்னுடைய தொடர்புக்கு நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணினாலோ அல்லது என்னை வந்து நீங்கள் நேரில் சந்தித்தாலோ உங்களுக்கு தகுந்த விளக்கங்களும் அத்துடன் அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளும் சொல்லி தருவது எங்களுடைய கடமை என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தர் பாம்பு கடிச்சு போடுச்சுங்க. அப்படியாப்பா, கீழே உட்கார பதறாத, கூட்டு வந்துட்டீங்கள. சரி, உனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்துருக்குறேன் சொல்லு. வெறிநாய் கழிச்சாலும் சரி, தேளு கழிச்சாலும் சரி, பூராங்க கழிச்சாலும் சரி, எந்த பாம்பு கழிச்சாலும் சரி, உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? எடு ஊதுபத்திய, கடிவாய் இருக்கும் இல்லையா, அந்த 2 பல்லு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீ சூடு வை. நெருப்புக்கு உருகாத பொருள் எப்பொருளும் உண்டோ வயிறும் உள்பட உருகி போயிடும். அந்த இடத்துல என்ன இருக்குது? நீ தூண்டு சொட்டு நீர், அதுல இருக்கக்கூடிய கிருமி விஷ கிருமிகள் என்ன ஆகும்? நெருப்புக்கு கருகி போயிருமியா. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வீரர்கள்லாம் அந்த குப்பையை சர்வ சாதாரணமாக வெளியே தள்ளி விடுவார்கள். முதல்ல வந்து இந்த ரத்தம் பிளட் சொல்றோம் இல்லையா, அது கசிஞ்சு வரும். இந்த பாய்சன் புழுவும் பச்சை கலரும் இருக்கக்கூடிய அந்த பாய்சன் ஆகப்பட்டது 1 இன்ச்சுக்கு அளவுக்கு மேல ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடும். அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற? நீ சிறியானங்கையோ ஆகாச வெள்ளிக்கிழங்கையோ தேடிட்டுக்கு தேவையில்லை. எளிதில் கிடைப்பது என்ன? கசப்புடைய ஒரு பொருள் ஒண்ணு. அது என்ன? அது வேப்பம் கொழுந்து ஒண்ணு போதும். புரியுதா? சிறிதளவு மிளகு, மஞ்சப்பொடி நல்லா சேர்த்து அரைச்சு ஒரு டம்ளர்ல வச்சு வாயில கொடுத்துரு. எப்படி? காலையில ஒரு ட்ரிப்பு, மத்தியானம் ஒரு ட்ரிப்பு, சாயந்தரம் ஒரு ட்ரிப்பு. இது மாதிரி 3 நாளைக்கு கொடுக்கணும். சரியா? பாய்சன் எடுத்தாச்சு. இருந்தாலும் இது ஒப்புக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய கசடுகளை நீக்கி